வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ் பேசுகிறேன். நாய் வளர்க்க எழுத்து தேர்வு, இது ஒரு செய்தியாக வந்திருக்கு. அதாவது நம்ம இன்றைக்கி எப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம்னா, நாய் அப்படின்னாலே பேர் சொல்லி கூப்பிடணும்னு ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க. டாக்ஸால் பிரச்சனை சொசைட்டியில் வருது, தெருநாய்களால் இல்லை ஒரு க்ளோஸ்டு பிளேசஸ்லேயே அப்பார்ட்மெண்ட்ஸில் அது இன்னொருத்தவங்களை பார்த்து குலைக்கும்போது கடிக்கும்போது அந்த பயம் சிலருக்கு நேச்சுரலாகவே டாக்ஸ் பார்த்தா பயம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு இதனால ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது ஒரு பக்கம் பேம்பர்டு விஷயமும், ஒரு பக்கம் அதை பார்த்த பயமும் இருக்குது. இது ஒரு பெரிய டிபேட்டாகவும் நம்ம ரீசெண்டாக இப்போ நம்ம இதில் போச்சு. அதனுடைய கண்டினியூஷனாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ ஜெர்மனியில் நாயை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் ஒரு எழுத்து தேர்வு. இது இந்த டிபேட்டோட ஒரு அவுட்புட்டாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி வளர்க்கணுங்கிறத கடைசியில் ஓகே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டு, டென்ஷன் உண்டு. அதுலேயும் இந்தமாரி ஒரு எக்ஸாம் இதுலேயும் தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டு. இந்த இன்ட்ரெஸ்டிங் மேட்டரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன வரலாறு என்னென்னா, இந்த டாக் எப்படி நம்ம மனித இனத்தோட ட்ராவல் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் அனிமல், அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மனிதனுடைய ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது வேட்டையாடுறது, பொருள்களை பழங்களை கலெக்ட் பண்ணுறது. இந்த வேட்டையாடுறதுக்கு ஒரு நேச்சுரல் பார்ட்னராக எல்லா மண்ணிலையுமே, இந்தியாவிலும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரீடு மனிதர்களோட ட்ராவல் பண்ணுது. இந்த டாக்ஸ் ஒரு மற்ற அனிமல்ஸ்லேருந்து எப்படி வித்தியாசம் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் wolf, ஃபாக்ஸு, இந்தமாரி மற்ற அனிமல்ஸ்லேருந்து அவங்களும் ஹண்டர்ஸ் தான் எல்லாருமே. லயனும் டைகர் நம்மளோட எப்பயும் சேர்ந்தது இல்லை, நம்ம பேரில் சேர்த்து வச்சுட்ருக்கோம். ஆனால் இந்தமாரி அனிமல்ஸ் நம்ம கூட சேர்ந்து சில நேரங்களில் பண்ணோம். ஆனால் ஏன் அது லாங் அசோசியேஷன் இல்லைன்னா, இந்த டாக்ஸில் ரெண்டு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஒன்று அது நம்ம இறைய அனுப்பி கவனா கூட அது நம்மகிட்ட கொண்டு கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை எடுத்துக்கும். அதோட ஃபீஸை அது டிசைட் பண்ணாது. ரெண்டாவது, ஒன்ஸ் ஒரு மாஸ்டர் அப்படின்னு ஒன்று அதை ஃபைனலைஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது மாறுறதே இல்லை. மெஜாரிட்டி டைம் அது இறந்துருது. அதோட ஆயுள் காலமும் ஜென்ரலாக கம்மி, 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள். அப்படி அந்த ஷார்ட் டைம்லையுமே ஒருத்தவங்களோட அட்டாச் ஆகிடுச்சுன்னா அந்த மாஸ்டருக்கு எதாவது ஆச்சுன்னா அதுவுமே இறந்துருது, சாப்பிடாமல் இருக்குது. எமோஷனில் ஒரு பயங்கரமான ஒரு பியூரஸ்ட்டு ஒரு அனிமலாக டாக் இருக்குது. ஒரே பிரச்சனை, அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம், அதுக்கும் நம்மளை மாரி மைண்ட் இருக்குது, நம்மளை மாரி மைண்டில் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா அதனுடைய டிஸ்டர்பன்ஸு அதோடைய மாஸ்டரையும் பாதிக்கும், அடுத்தவங்களையும் பாதிக்கும். டாகை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம். இன்றைக்கி நீங்கள் யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் டாக் இருக்கும். மெயினாக ஒரு எமோஷனல் கம்பெனி. யூரோப்பில் உங்களுக்கு தெரியும், நிறைய ஃபேமிலி ரொம்ப நம்மளோட நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி குழந்தைங்கள்லாம் 15 வயசில் போயிடுவாங்க. 15 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களாம் போன பிறகு பேரண்ட்ஸ்க்கு என்ன வேலை? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் கம்பெனியாக ஒரே ஒரு டாக் தான். அது அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், இதாகவும் இருக்கும். ஸோ நம்மளும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ மனித வாழ்க்கையில் மாடர்ன் ஆக ட்ரெடிஷ்னலாகவும் நம்ம கூட இருந்தது, மாடர்ன் ஆகும்போது ரொம்ப தேவைப்படுது மெயினாக எமோஷனல் கம்பெனினா. ஸோ இந்த டிபேட்டு ஒரு டாக் கடித்து ஒரு குழந்தை இறந்துச்சு வரும்போதெல்லாம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த இது வரும். ஒரு சைடு அந்த டாகோட எமோஷன் வரும். இந்த டிபேட் தொடர போகுது. இந்தியாவிலேயும் இந்தமாரி ஒரு எழுத்தறிவு வரலாம் வளர்க்குறதுக்கு, அதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம என்ன ஒரு தீம் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, கண்டிப்பாக டாக் நமக்கு எமோஷனான விஷயம். ஆனால் அடுத்தவங்களுடைய ப்ரைவசிக்குள்ளே அது போகாத அளவுக்கு அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வேணால். இதுக்கு மாஸ்டர் அதர்ஸ் அப்படி தான் அது வரும். மாஸ்டர் ஃபாலோவர் அதர்ஸ். மாஸ்டர் அதுக்கு பிடிக்கும், மாஸ்டர் யாரெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். அதை மாஸ்டராக ஏற்றுக்கிறது இல்லை. அதை விட்டு அதர்ஸ்னால் எனிமி ஆகிடும். ஸோ அதில் மக்களுக்கு தெரியாது அது என்ன விஷயம் ஏதுன்னு. அப்போ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த பிரச்சனைகள் வராத மாரி டாக்ஸை வச்சுருக்கவங்க பண்ண வேண்டிய விஷயம்னு நான் பார்க்குறேன். ஸோ விரைவில் நம்மளும் எழுத்து தேர்வுக்கு ரெடி ஆக வேண்டியிருக்குங்கிறதான் என்னுடைய இந்த பதிவாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.